ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்த தப்பப்பா. இந்த பாட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதுவும் லாஸ்ட்டு 10 டேஸாக இந்த பாட்டை யாருமே கேட்காதவங்க இருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு பிரபலமாக அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா அது வந்து ஐயப்ப சுவாமியை பற்றி இழிவாக அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய மன வேதனையாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்குங்க. சிலருக்கு முருகரை பிடிக்கும், சிலருக்கு ஐயப்பனை பிடிக்கும், சிலருக்கு அம்பிகையை பிடிக்கும், சிலருக்கு அம்மனை பிடிக்கும். ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்குங்க. அதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐயப்பனை இழிவுபடுத்தி பாடியது வந்து ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா அது வந்து அப்படி காயப்படுத்தியிருக்கு எல்லாரையுமே. இது வந்து ஒரு மத பிரச்சனையாகவே மாறிடும் நீங்கள் இந்த மாதிரி பாட்டு படித்தது. இதெல்லாம் ஒரு தவறான செயலுங்க. யாரையும் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லலை. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி உரிமை இருக்க போய் தான் நீங்கள் இந்த மாதிரி தைரியமாக நீங்கள் இந்த மாதிரி ஐயப்பனை பற்றி படித்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. இதுலேருந்தே தெரியலையாங்க உங்களுக்கு உரிமை வந்து ஃபுல்லாக இருக்குண்டு. பிற ஏங்க பெண் உரிமை இல்லைன்னு சொல்லிங்க. நானும் ஒரு பெண் தாங்க. அதுக்காண்டி சரி எது தப்பு எதுன்னு தெரியாமையாங்க இருப்போம். அதாவது ஐயப்பனை வழிபடணும்னா அதுக்கு ஒரு விரத முறைகள் இருக்குங்க. அது வந்து அவரே ஒரு பிரம்மச்சாரி. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எப்படிங்க அப்படி பெண்களெல்லாம் உள்ள வந்து அனுமதிக்க வந்து அவர் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாரு? ஏன்னா ஆண்களே அதை வந்து ஒரு பிரம்மச்சாரி விரதமாக தான் 48 நாட்கள் விரதம் இருந்து அவங்க வந்து கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களை வந்து உள்ள விடலைங்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லைங்க. ஏன்னா ஐயப்பனை வந்து அது எப்படி சொல்ல, அந்த ஐயப்பன் வந்து பெண் வாடையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சாமிங்க. அப்படி இருக்கவங்கள நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைகளில் போட்டு நீங்கள் பாட்டாக படித்தது ரொம்பவே தப்பு. ஏன் நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கள் கோயிலேருந்து சாமி கும்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் வருவீங்களாங்க? வரமாட்டேங்கிங்களா? ஆனால் அதே இது நாங்கள் இந்துக்கள் என்ன பண்ணுவோம், கூப்பிட்டா தாராளமாக நல்ல மனசோடு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டும் போயிடும். ஆனால் நீங்கள் நாங்கள் கோயிலில் படைச்சதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களாங்க? சாப்பிட முடியும். ஏன்னா ஏசப்பா கண்ணை குத்திடுவார், ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவேன். நாங்கள் வந்து கடவுளையும் மதத்தையோ வேறுபடுத்தி பேசணும், இழிவுபடுத்தி பேசணுங்க அர்த்தத்தில் பேசலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பாட்டு போட்டது தப்புங்கிறதுக்கு சொல்ல வரேன். அதாவது பெண்களுக்கு உரிமை வேண்டும்னு நீங்கள் கேட்டுறீங்க. பெண்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே உரிமை இருக்குங்க. ஏன்னா அந்த கடவுளுக்கு வந்து இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை வந்து நீங்கள் வந்து மீறக்கூடாதுங்க. இப்போ நவராத்திரிக்குன்னா நாங்கள் ஒரு நாள் இரவு ஃபுல்லாக விரதம் இருப்போம். அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம்னா வாரத்தில் அந்த வாரம் ஃபுல்லாக 7 நாட்களும் விரதம் இருப்பாங்க. அதே இது நவராத்திரினா 9 நாளுமே விரதம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு மாதிரி விரத முறைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஐயப்பனுக்கு வந்து பெண்கள் வந்து போய் வழிபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு அப்படியே ஆசை இருக்கா, உங்களுக்கு பீரியட்ஸ் நின்ன பிறகு ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக போய் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. யார் வேண்டாங்க? யார் உங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறாங்க? ஒருத்தரை சொல்லப்படுறது. ரீல்ஸ் போட்ட வந்து ஒரு மத பிரச்சனையை வந்து தூண்டி விடுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா ஐயப்ப மாலையை வந்து கழுத்தில் போட்டுட்டு சில பேர் ரீல்ஸ் போடுறதுன்னு பேரில் ரீல்ஸும் போடுதாங்க. அதுவும் தப்பு தாங்க. ஏன்னா நம்ம வந்து கடவுளை வந்து உண்மையாக நேசிக்கிறோன்னா அந்த மாதிரி ரீல்ஸ் வந்து போடவே மாட்டோம். ஆனால் அதையும் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ ஒருத்தங்க ரீசெண்டாக அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தாங்க இவங்களும் இந்த மாதிரி ஐயப்பனை பற்றி இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அது ரொம்பவே வருத்தப்படத்தக்க விஷயம் பார்த்துக்கிடுங்க. அதனால் இசைவாணி அவங்க வந்து ஒரு கானா பாடகி தான், நல்லா படிக்கிறாங்க. அந்த பாட்டெல்லாம் எப்படி சொல்ல, அவங்க நல்லா படிக்கிறாங்கங்கிறதுக்காண்டி தப்பாக படித்தா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமாங்க? ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. அதை மாதிரி தாங்க சில விஷயங்கள் வந்து தப்போ ரைட்டோ அவங்க சொல்கிற விதத்தில் தாங்க இருக்குது. இப்படி நம்ம அதாவது இவங்க இப்படி தப்பாக படிச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து எவ்வளோவே ட்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ட்ரெண்ட் ஆகி அவங்களுக்கு வந்து அது வருமானத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்தது. இதே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யும்போது அது வந்து ட்ரெண்ட் ஆகாது. அவங்களுக்கு அதன் மூலமாக பலன்களும் நிச்சயம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு தீமையான நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது யூடியூப்லையோ சரி இணையதளத்தில் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி அவங்களுக்கு அது வந்து வருமானத்தை தான் ஈட்டி கொடுக்குதே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு
லாஸோ எதுவுமே ஏற்படுதில்லை. அதே இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம போராடி பேசும்போது அது வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆக போகிறதில்ல, நம்மளுக்கு அது வருமானத்தை ஈட்டி கொடுப்பது இல்லை. இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும் போகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மதங்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இனப்பாகுபாடு வந்து கண்டிப்பாக பார்க்கவே கூடாது. உங்களுக்கு பாலினத்தில் வந்து உரிமை இல்லைன்னு சொன்னாதாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிங்கன்னா எல்லா சுதந்திரமுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்குங்க அதுவும் கழுத்தில் சிலுவையை போட்டுட்டு நீங்கள் இந்த பாட்டை படிக்கணுங்க அவசியமே இல்லைங்க. இதனால் ரொம்பவே அதுவும் ஐயப்ப பக்தர்கள் வந்து ரொம்பவே கொதிச்சுட்டே இருக்காங்க. இப்படி பாட்டு படித்து ஐயப்பனை வந்து எப்படி சொல்ல ஐயப்ப சுவாமியை வந்து இப்படி இழிவுபடுத்திட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து கொந்தளிச்சுட்டே இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி படிக்கிற ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கடவுளை வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து வழிபடுவாங்க. அதுக்கண்டு விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறையை வந்து நீங்கள் வந்து தப்பாக வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போடாதுங்க, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.